யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி. ஜூன் மாத மடல் 2026. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, நீதி நிறைந்த வலது கரத்தை உடைய பூமியின் கடைசி எல்லை வரை எல்லா புகழ்ச்சிக்குரிய பிதாவின் நாமத்திலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கவும் வெளிச்சம் கொடுக்கும் விளக்காயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரான இயேசுவின் நாமத்திலும் உங்களை வாழ்த்தி யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு சிறு செய்தியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு யுத்தங்கள் ஏற்படுவதற்கு பல காரணிகள் பங்கேற்கின்றன. ஒரு நாட்டு எல்லையை மற்றொரு நாடு அபகரித்துக் கொள்ளாதபடி தற்காப்புக்கான யுத்தம், தம் எல்லைகளை பெரிதாக்க விரும்பின மண்ணுக்கான மன்னர்களின் யுத்தங்கள், நாடுகளை பிடித்து சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்து கீர்த்தியடைய விரும்பும் யுத்தங்கள், பேராசையால் பிற நாடுகளின் வளங்களை சூறையாட யுத்தங்கள், மதங்கள், மொழிகள், இனங்களை முன்னிலைப்படுத்தின யுத்தங்கள் என ஏராளமான யுத்தங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்கள் என மனித சரித்திரம் ஆரம்பமானது முதல் இந்நாள் வரை இவைகள் ஓய்ந்த பாடில்லை. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமான உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். யுத்தங்களினால் வழி மாசடைதல், சூழல் பாதிக்கப்படுதல், நோய்வாய்ப்படுதல், பொருளாதாரம் வாழ்க்கை தரம் சீர்குலைக்கப்படுதல், பஞ்சங்கள் உண்டாகுதல், இவைகளால் பாதிக்கப்பட்ட நாடுகள் வீழ்ச்சியடைந்து முன்னேறி வர நீண்ட காலமாகிறது. அதற்கு உதாரணமாக 3 தசாப்தங்களாக நிகழ்ந்த இலங்கை உள்நாட்டு போரை குறிப்பிடலாம். மக்கள் அகதிகளாக அந்நிய நாடுகளிலே தஞ்சம் புகுந்தனர். யுத்தங்களினால் பல கோடி மனிதர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாகி போனார்கள். தகப்பனை, கணவனை, பிள்ளைகளை, உறவுகளை பறிகொடுத்து சொல்லொன்னா துயரத்தை அடைந்தோர் அநேகர். நாடுகளில் உள்ள நினைவு சின்னங்கள், இராணுவ மயானங்கள், வாழ வேண்டிய இளம் வாலிபர்கள் யுத்த வீரர்களாய் மாண்டு போயினர் என்பதை நினைவுறுத்துகின்றன. யுத்தம் என்பது மனித குலத்தை அழிப்பதற்கான பிசாசின் மகா தந்திரம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கு சாத்தானை திருடன் என்று இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். இப்பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது எதிர்காலத்தில் தமது மீள் வருகைக்கு முன் நடக்கவிருப்பவைகளை குறித்து உரைத்த தீர்க்க தரிசனங்களை இன்று நாம் வாழும் இக்காலத்திலே ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டு வருகின்றதை காண முடிகின்றது. இவைகளில் ஒன்று மத்தேயு 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இது உரைக்கப்பட்ட அக்காலத்தில் முழு உலகிற்கும் விரைவாக செய்திகளை பரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, சமூக வலைத்தளங்கள் எதுவும் இல்லாத காலம். தேவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி வளர்ச்சியை நோக்கி முன்னேறி இருக்கிற சமுதாயத்திலே அநேக மக்கள் யுத்தங்களுக்கு முகம் கொடுத்து வருவதையும் யுத்தங்களின் செய்திகளையும் உடனுக்குடன் கேள்விப்படுவதால் இன்று அது உண்மையாகின்றதல்லவா? பார்வோனின் ரதங்கள் நெருங்கி வர அஞ்சி நடுங்கிய ஜனங்களிடம் மோசே யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். மெய்யாகவே கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரது வழிகளை நாடிய ஜனங்களுக்கு கர்த்தர் செங்கடலை திறந்து பாதை அமைத்து கொடுத்து எதிரிகளை முறியடித்தார். முதல் ராஜாவான சவுல் உட்பட ஏறக்குறைய 42 ராஜாக்கள் யூதேயாவை இஸ்ரவேலை ஆண்டனர். அவர்களுக்கு அநேக கட்டளைகள், ஆலோசனைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தன. முழு இஸ்ரவேலை ஆண்ட சாலமோனின் காலத்தில் யுத்தமில்லாத 40 ஆண்டுகள் அமைதியான ஆட்சி நீடித்தது. ஆனால் பெரும்பாலான ராஜாக்கள் மனமேட்டிமையால், மதியினத்தால், பாகால்களை பின்பற்றி சோரம் போனதால் தேவனையும் அவரது ஆலோசனைகளையும் மறந்தார்கள். உதாரணமாக யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை நோக்கி தேவ ஊழியன் அனானி 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேடும் என்றார். இன்றும் கர்த்தரை தேட விரும்பாதனாலும் மதியினத்தினாலும் உலகத்தில் இதே நிலைமை காணப்படுவதால் அமைதி குலைக்கப்படுகின்றது. போர் யுத்தம் இல்லாத சமாதான
சமாதானம் நிறைந்த அழகிய வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். சாத்தானின் சதித்திட்டத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் பொய்யை நம்பி தேவ கட்டளையை மீறியதால் உலகத்திற்குள் பாவம் சாபம் பிரவேசித்தது. அவர்களின் பிள்ளைகளில் மூத்தவன் காயின் தன் தம்பி ஆபேல் மேல் எரிச்சலடைந்து மூர்க்கமடைந்ததால் அவனை கொன்று கொலைபாதகனாகி பாவத்தை சாபத்தையும் சம்பாதித்தான். இங்கிருந்து ஆரம்பித்த பரிணாம வளர்ச்சி யுத்தம் என்று சொன்னாலும் மிகையாகாது. யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகின்றது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். மனித சிந்தனைகளை திசை மாற்றி செயல்படுத்த அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவிக்கிற மனித குலத்தின் எதிராளி பிசாசை குறித்து 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதனால் போர் செய்ய தூண்டுகிற எம் ஒவ்வொரு அவயவங்களையும் காத்து கொள்ள தேவனின் சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளும்படி பரிசுத்த வேதத்திலிருந்து எபேசியர் 6:11-18 வரை நமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. 2ஆம் உலகப் போரின் பின் சமாதானத்தை உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்று பல நாட்டு தலைவர்கள் உடன்படிக்கைகள் செய்த நிமித்தம் 82 வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சில நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட போர்களை மற்ற நாடுகள் சேர்ந்து சமரசம் பண்ணி இன்னொரு உலக யுத்தம் ஏற்படாமல் தடுத்திருக்கின்றன. ஆனால் இன்றைய நிலை மாறியிருக்கிறது. போர்களை ஊக்குவிக்கும் பேச்சுகளும் செய்கைகளும் எதிரொலிக்கின்றன. சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் மீட்பராய் வந்த கர்த்தராம் யேசுவா இயேசு நம் பாவங்கள், சாபங்கள், மீறுதல், அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று வேத வார்த்தைகள் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகின்றன. அவரது 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சங்கீதம் 46:9 எழுதப்பட்டுள்ளது நிறைவேறும். அக்காலத்தில் சாத்தான் கட்டப்பட்டிருப்பதால் பாவம் நிலை நிற்க முடியாது. அவருடைய அதிகாரத்தின் கீழ் இயங்கும் நல்லாட்சியில் எங்கும் அவருடைய வேதம் போதிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய கண்கள் திறக்கப்படுவதால் நீதியும் சமாதானம் நிலவும். இச்செய்தியை நீங்களும் வாசித்து சிந்தித்து அவரை உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு மெய் சமாதானத்தை பெற தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம். இப்படிக்கு அன்புடன் யெசுவாவின் மனவாட்டி சபை.